சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை பலவீனமாக உள்ளதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சிலர் கூறி வருகின்றனர். இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்த பிறகு இந்திய அமெரிக்க உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றது பெரும் பேசுபொருளானது. அமெரிக்காவின் கெடுபிடிகளை எதிர்கொள்ள இந்திய அரசு சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுடனான உறவு சிறப்புமிக்கது என்றும் பிரதமர் மோடி தனது நண்பர் என்றும் கூறினார். உடனடியாக பிரதமர் மோடி டிரம்பின் கருத்துக்கு இணக்கமான பதிலை அளித்தார். ஆனால் இது இந்தியாவுடனான வணிகம் குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடவில்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். உலக நாடுகள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தளத்தில் வைத்து பார்ப்பதாக கருதுவதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தீர்மானத்தில் பெஹல்காம் தாக்குதல் கண்டிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட இல்லை. சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவிற்கு நேசக்கரம் நீட்டினாலும் பாகிஸ்தான் உடனான வலுவான உறவுகளை மாற்றிக்கொள்ள அவை தயாராக இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்திய அரசு தனது வெளியுறவுக் கொள்கையை தீவிர மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.